விட்டுங்கண்ணா நான் வந்துகிட்டு இருக்கேங்களா ஆடடே. ஐயா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. காலங்கத்தால என் வீட்டுக்குள்ள புகுந்து என் கழுத்துல கைத்த கட்டி என்னை இங்க இழுத்துட்டு வந்துட்டாரு. நான் எந்த வகுப்புக்கும் போகாதவன். நான் பிரபலமான ஜோதிட சிகாமணி. இப்ப கடைசியா சொன்னேன் ஜோதிட சிகாமணின்னு. அதுக்குதான் எங்க மாமா உன்னை இழுத்துட்டு வந்திருக்காரு. ஏண்டா என் தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு சொன்ன? வைகாசில நிச்சயம் நடக்கும். ஆணியில கெட்டி மேளம் கொட்டி கட்டில் ஆடும். அடுத்த 10வது மாசம் தொட்டில் ஆடுன்னு சொன்னேன்ல. படுவா, இது வரைக்கும் நீ சொன்னது எதுவுமே ஆடலடா. இப்போ பல்ல ஆட போகுதுடா. இந்தாங்க இத கையில புடிச்சிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் ஆட்டிங்க. கருமாந்திரா, ஏண்டா கண்டதையெல்லாம் கையில புடிச்சு ஆடுறதுக்கு என் கை தான் கிடைச்சதாடா? நக்கலாடா. ஐயோ, என்ன மாப்பிள இவன் தலையில பாத்தி கட்டி வச்சிருக்கான். மாப்பிள இவங்கிட்ட எதுவுமே ஒரிஜினல் இல்ல, எல்லாமே டூப்ளிகேட். இருங்க, நீ ஜோசியம் தப்பா சொன்னது கூட பரவாயில்ல. ஆனா மூஞ்சி நிறைய முடியோட ஒரு பெரிய ஒரு போட்டோ என்கிட்ட கொடுத்து நீ என்ன சொன்ன? அந்த போட்டோல இருக்கிறது பெரிய மகான். அவர் பேரை தினமும் 108 தடவை சொன்னா கூடிய சீக்கிரம் நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைக்கும்னு சொன்ன. நானும் நம்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இடையில ஊருக்காரி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த போட்டோல இருக்கிறது மகான் இல்ல உன் மாமனார்னு. அதுலயே ஆள் மாறாட்டமாடா. போடா, அப்படி ஓரமா குத்து வச்சு உட்கார்றா. நான் தான் வந்துகிட்டு இருக்கேன்ல, நீ ஏன் இப்படி தள்ளுற? ஐயா, நான் வாசு பாக்குற நிபுணர். என்ன கௌரவமா கூட்டிட்டு வராம இப்படி தள்ளிக்கிட்டு வரான். இதான் நீங்க வாசு கொடுக்கற மரியாதையா? படுவா, உனக்கே வாசு சரியில்லை, நீ அடுத்தவங்களுக்கு வாசு சொல்றியா? விளையாட நோன்றா மாப்ள. என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாண யோகம் வரலன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? உங்க வீட்டு வாசல்ல வலது பக்கமா ஒரு கல் இருக்கு, அது அக்னி மூலையில இருக்கு. அதை எடுத்து இடது பக்கமா இருக்கிற ஜலமுலையில நட்டி வச்சீங்கன்னா மாப்பிள்ளை நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு சொன்னேன்ல. யதார்த்தமா நானும் நம்பி மாத்தி வச்சேன். அடுத்த நாள் மாப்பிள்ளை வரல, போலீஸ் வந்துச்சு. என்ன ஓ, நாங்க புடுங்கி நட்டது எல்ல கல்றா. ஏதோ புறம்போக்கு நிலத்தை நாங்க வளைச்சு போடுறதா நினைச்சிட்டு லோக்கல் போலீஸ்ல இருந்து சென்ட்ரல் சிபிஐ வரைக்கும் என்கொயரிக்கு வந்துட்டாங்க. டப்பா போய் பார்த்து சொன்னா ஒழுங்கா சொல்றான். போடா, அப்படி போய் ஒரு ஓரமா உட்கார்றா. யாருங்க அவங்க? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க? சொல்லுங்க. நான் ஜோசியருங்க. நான் வாஸ்து. ஜாதகம் கணிக்கும் போது ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அதனால உங்க கல்யாணம் முடியற வரையில எங்களை இங்கேயே உட்கார சொல்லிட்டேன். இப்படியே உட்காந்துட்டு இருந்தா வீட்டுல கொண்டாட்டி குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படிங்க சோறு போட முடியும்? பரவாயில்ல, நீங்க போங்க. ஐயோ, உங்க அண்ணன் ஒரு மாதிரியே முறைச்சு பாத்துட்டு இருக்காரு. புறப்படுங்க, நீ வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுல. இனி எங்க அண்ணன் எதுவும் பேச மாட்டாரு, போங்க. ஏமா, இந்த ரோட்ல போனா நம்ம ஊருக்கு தானே போக முடியும். யார் இந்த பொண்ணு தனியா போய்கிட்டு இருக்கு? யார் வீட்டு உறவு முறைன்னு தெரியலையே. எனக்கும் புதுசா தானே தெரியுது. பாவம், நல்ல வெயில், 4 கிலோமீட்டர் நடந்தே போகணும். கால்ல வர செருப்பு இல்ல. வண்டியை பக்கத்துல போய் நிறுத்துறேன், அதை ஏறிக்க சொல்லு, ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டுருவோம். ஏங்க, யார் வீட்டுக்கு உறவு முறையா வந்திருக்கீங்க? என்னென்ன பதிலே காணும்? ஒருவேளை ஊமையா இருப்பாங்களோ? நான் ஒன்னும் ஊமை இல்ல. என் குரலு வெங்கல மாதிரி கலக்கலான்னு இருக்கும். இத முதல்லயே வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? இல்ல இல்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் நான் டக்குன்னு அவ்வளவு சீக்கிரமா பேசிட மாட்டேன். அடடா, நல்ல பாலிசி. சரி சரி, நீங்க பேசாட்டி பரவாயில்ல, வந்து வண்டியில ஏறுங்க. 3ஆம் மனுஷங்க கூட எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஏறிட மாட்டேன். ஆஹா, கைவசம் ஏகப்பட்ட பாலிசி வச்சிருக்குமா? நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தான். உனக்கு வேணா அண்ணனா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் 3ஆம் மனுஷன் தானே. அட, பாயிண்டா பொளந்துகிட்டதேமா. சும்மா அடம் பிடிக்காதீங்க. ஊரு போய் சேரணும்னா இன்னும் 4 கிலோமீட்டர் நடக்கணும். என் உடம்புல தெம்பு இருக்கு, இன்னும் 24 கிலோமீட்டர் வேணாலும் நான் நடப்பேன். சரியான மிளகா வியாபாரி பொண்ணு போல இருக்கு. காரசாரமா பொறிஞ்சு தள்ளுறாங்க. சரி விடுமா, கொஞ்சம் தூரம் போனா கரும்பு காடு வருது. அங்க பொறுக்கி பசங்க சாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு சீட்டு விளையாண்டுகிட்டு இருப்பானுங்க. 4-5 நாளைக்கு முன்னாடி 50 வயசு கிழவின் கூட பார்க்காம கைய பிடிச்சி எடுத்துட்டானுங்க. இது வயசு பொண்ணு, தளதளன்னு வர இருக்கு. அங்க போனாதானே வேடிக்கை இருக்கு. என்கிட்ட யாராவது வாலாட்டினா ஒரே ஏத்தா ஏத்திடுவேன். உங்க அண்ணனுக்கு சேர்த்துதான் சொல்றேன். அடேங்க அப்பா, எல்லாத்துக்கும் துணிஞ்ச பண்ண போல இருக்கு. அண்ணா, இவங்க இவ்வளவு வாய் பேசுறதுனால இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்குண்ணே. அட விடுமா, ஊருக்குள்ளதானே போகுது, விடிஞ்சதும் கேட்டு தெரிஞ்சுக்குமா. என்னடா கையில? தலைக்கு என்ன வச்சு ரொம்ப நாளாச்சு. இங்க பாத்தீங்களா, இந்தி நடிகர் மாதிரி செம்பட்டை ஆகி போச்சு. எவனோ பான்பராக்க நல்லா மென்னு உச்சந்தாலையில துப்புற மாதிரி இருக்கு. இதுல இந்தி நடிகர் ரேஞ்சுக்கு போறே நீ. ஏதோ ஒண்ணு தேங்காய் ஆடிக்கிட்டு இருக்கு. நான் போய் தலைக்கு என்ன தேவை பண்ண விடுங்க. எருமை? ஆமா, எருமைதான். ஓ, அந்த எண்ணெயை இது முதுகுல ஊத்தி தேய். என்ன நீங்க எனக்குன்னு எடுத்து வச்சேன்னு எருமை தேய் சொல்றீங்க? 2 ஒண்ணுதான், போய் தேய்டா.
நான் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு போறேன். டேய், தேங்காய் எண்ணெய் பக்கம் போனா செருப்பு பிஞ்சு போடு. அந்த பார் பச்சை லேபிள் ஒட்டின டின் இருக்கு, அதுல எண்ணெய் நிறைய இருக்கு, எடுத்து தேடிக்க. அது வேப்பண்ணே நாரும்ண்ணே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைண்ணே, செக்க ஆடுதுண்ணே. இன்னைக்கு என்ன வாங்க நிறைய பொண்ணு வருவாங்கண்ணே. ஏண்டா படுவா, உன்னை பொண்ணுகளை நினைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்னா இல்லையா? என்ன பொண்ணுல கண்டா உங்களுக்கு ஏன் பிடிக்கல? பொண்ணுகளுக்கு நீங்க என்ன சுத்தமா பிடிக்கல, அதுக்கு ஏன்? யாரா சொன்னது என்ன பொண்ணுங்களுக்கு பிடிக்கலன்னு? அப்படி பிடிச்சிருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல. ஸ்டாப். எனக்கு கல்யாணம் ஆகாதுக்கு பல கதைகள் இருக்கு, சில காரணங்கள் இருக்கு. அப்படியா? அது என்ன பிளஸ் பக்கு? டேய், இப்ப இங்க கட் பண்றோம், ஆனமலை பஸ் ஸ்டாண்ட்ல ஓபன் பண்றோம். அன்னைக்கு அந்த பொண்ணை என் கையில தாங்கல, என் நெஞ்சில தாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தேடி வருவா, மாமான்னு ஓடி வருவா. அன்னைக்கு தான் என் கல்யாணம்னு நான் வெயிட்டிங்ல இருக்கிறேன்டா. நில்லுப்பா நில்லு. இன்னைக்கு விசாரக்கிழமை, எப்படி நீ டவுனுக்கு போக வருவன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கப்பா. எங்க வீட்டுக்கு உறவுக்கார பொண்ணு ஒண்ணு வந்திருக்கு, பேரு பவளம். டவுனுக்கு போய் கொஞ்சம் சாமான் செட்டு வாங்கிட்டு வரணும். வண்டிக்கு புறவலதான் இடம் இருக்க, அவளை கூட கூட்டிட்டு போய் வந்தீன்னா உனக்கு புண்ணியமா இருக்கும்பா. அது ஒண்ணுமில்ல பொண்ணாத்தா, முன்ன பின்ன தெரியாதவங்கள என் வண்டியில ஏத்துறது இல்லைன்னு நான் ஒரு பாலிசி வச்சிருக்கேன். அட, அது வேற யாரும் இல்ல, எனக்கு பேச்சு முறை ஆகுது. கரெக்ட் பண்ணாதா? உங்களை பொறுத்த வரைக்கும் பேத்தி முறைதான், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் மூணாவது மனுஷன் தானே. எம்மாடி, ஏமா என்னம்மா இது? உங்க அண்ணன் ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி உதவி செய்யறவரு, இன்னைக்கு என்னாச்சு இவ்வளவு கராரா பேசுறாரு? அது பொண்ணாதா, உங்க வீட்டுல இருக்கிற ஆளு யாரு என்ன எப்படின்னு தெரியாம எங்க அண்ணன் எப்படி ஜீப்ல ஏத்துவாருன்னு வேண்டாம். அது அது சூதுவாது தெரியாத ஒரு புள்ள பூச்சுமா வந்ததுண்டா என்கிட்ட வாயே திறக்கலன்னா பாருங்களேன். சோறாவை சாப்பிடும்ல, அதெல்லாம் வேலை வேலைக்கு. சரி பண்ணாத்தா, நீ வேண்டப்பட்டவளாயிட்ட, உனக்காக கூட்டிட்டு போறேன். ஏமா மரகதான், சும்மாவா சொன்னாங்க பழமொழி? ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்துல ஏறும்னு. கரெக்ட்னே. காக்கா ஆகாசத்துல பறந்தாலும் ஆகாரத்துக்கு அது கீழே வந்துதானே ஆகணும். நேத்தனமோ ரோசமா முறுக்கிக்கிட்டு வண்டி ஏற மாட்டேன்னாங்க, இன்னைக்கு வாய பேசாம டக்குன்னு ஏறி உட்காந்துக்கிடுச்சு. அதானே. ஏமா நானும் நீ தான் பேசிக்கிட்டு இருக்கோம், கூட கூட பேசுற கொடமுளகா அடம் பிடிச்சுக்கிட்டு வாயை திறக்காம எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏங்க மிளகா, திரும்புங்க. திருப்புமா, திரும்புங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன என்ன வேணாலும் கிண்டல் அடிச்சுக்கோங்க, என் காதுல விழாம இருக்க நான் தயாரா தான் இருக்கேன். இங்க பாருங்க, என் ரெண்டு காதுலயும் பஞ்சு. ஆஹா, இது என்ன அழுகு ஆட்டமா இருக்கு? அதானே, நம்ம வண்டியில ஏறிக்கிட்டு நம்மளே அவமானப்படுத்துற மாதிரி இருக்குமா? விடாதமா, காதுல இருக்க பஞ்ச புடுங்க. குடுங்க. விடாத, புடுங்க. குடுங்க. ஐயோ, சரியான கைகாரியா இருப்பாங்க போல இருக்க. அதானே, நம்மள என்ன கேனையும் நினைச்சுக்கிச்சா? அப்படியே எகிரி ஒரு குமட்டில் ஒரு குத்து குத்துமா. குத்துனப்பா. ஐயா, அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் ஏன் இப்படி மிஸ் பண்றீங்க? பின்ன என்ன, எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா வயசு பொருளா கலகலன்னு சிரிக்க வேண்டாமா? நான் எப்படி கலகலப்பா சிரிக்கிறது? வாயாலதான். என்னத்த வாயால? முந்தா நேத்து தான் எங்க அப்பா செத்தாரு. என்னாச்சு? எங்க அப்பா போயிட்டாருன்னு தானே சொன்னேன். என்னமோ உங்க அப்பா மண்டையை போட்ட மாதிரி உங்க அண்ணன் வெசனப்பட்டு வண்டியை நிறுத்திட்டாரு. நேரமாவது வண்டியை எடுங்க. மாப்பிளைக்கு காட்டுறதுக்காக தங்கச்சிக்கு போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்க, இப்படி அலங்காரம் பண்ணி எடுப்பாங்க? செக்கோட்டா ஆளுங்கிறது சரியா தான் இருக்கு. உங்க அப்பா செத்து போயிட்டாரு, அமைதியா வந்தா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நான் ஜாமான் செட்டெல்லாம் அப்புறமா வாங்கிக்கிறேன். மரகதம், நானே உன் கூட வந்து நானே உனக்கு அலங்காரம் பண்ணி நானே உனக்கு நல்ல போட்டோ பிடிச்சு தரேன். நல்ல வேலை நான் உன் கூட வந்தேன். தனியா போட்டோ பிடிக்கிறதுக்கு அண்ணன் கூட வந்திருந்த உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆயிருக்காது. இந்த பத்தியா, விருதுப்பட்டிக்கு போற சனின்னு ஏன்டா வீட்டுக்கு கூட்டு போனங்கிற கதை இதுதான். எது? ஓ வாய்தான். வரலாமா? வாங்க வாங்க வாங்க. வரதெல்லாம் இருக்கட்டும். எங்க பொண்ணுக்கு கல்யாண யோகம் வந்துருச்சு. மாப்பிள்ளை வீட்டுல குடுக்கறதுக்கு போட்டோ எடுக்கணும். உட்கார சொல்லுங்க, அஸ்திரேன். நீ அவசரப்படாத, பொண்ணுக்கு இன்னும் அலங்காரமே பண்ணல. ஆமா, இந்த நாளைக்கு அடுத்த வீட்டுல வாழ போற பொண்ணு, அவ அங்க போனதுக்கு அப்புறம் அவன் ஞாபகம் உங்களுக்கு வரலாம், உங்க ஞாபகம் அவளுக்கு வரலாம். பேசாம ரெண்டு பேரும் ஒன்னா போட்டோ எடுத்துட்டா அவங்க அவங்க வீட்டுல மாட்டி வச்சுட்டு எப்ப ஞாபகம் வரத பாத்துக்கலாம்ல. இத கூட நான் சொல்ல ரெண்டு பேரையும் சேர்ந்து ரெண்டு போட்டோ எடுப்பா. ரெண்டு போட்டோவா? ஒரு போட்டோ எடுத்து ரெண்டு காப்பி போட்டுக்கலாங்களே. இவன் ஒரு அறிவு கெட்டவன். இப்ப தானே டீ சாப்பிட்டோம், அதுக்குள்ள காப்பிங்கிறான். டு டு டு.
வீட்ல நல்ல பிரேம் என்னங்க மாட்டி முத்து வச்சிருக்காங்க. போட்டோ புடிச்சிட்டு வரீங்க போல இருக்கு. இல்லீங்க, கட்டிங்க ஜேவிங் பண்ணிட்டு வராரு. உன் வாய் இல்லங்க, தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கேன், அதான் போட்டோ எடுக்க வந்தேன். என்னண்ணே எதையோ சுவாரஸ்யமா பாத்துட்டு இருக்க போல இருக்கு. அது இது அந்த தூரமா வந்துகிட்டு இருக்கான்ல மாரிமுத்து, அவனதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, இது வரைக்கும் நீங்க மாரிமுத்த பார்த்ததே இல்லல்ல, இன்னைக்குதான் முத தடவையா பாக்குறீங்க. அது வேற பாருங்கண்ணே, இன்னைக்குன்னு பார்த்து மாரிமுத்து ப்ளூ கலர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு சிகப்பு கட்டம் போட்டு சாரி வேற கட்டிக்கிட்டு தலை நிறைய கலர் கலரா கதமும் பூ வேற வச்சுக்கிட்டு வராரு இல்ல? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா ஒரு இதாதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். எதா? பக்கத்துல இருந்து பொண்ணு வராமா, சும்மா இருமா. உங்களை பார்க்கத்தான் வந்தேன். எங்கேயும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. யார பாத்துட்டு இருக்கீங்க? நீ சும்மா இருமா. ஒண்ணும் இல்ல, என்ன விஷயமா பார்க்க வந்த? இல்ல, நேத்து எனக்கு பஸ்ஸுக்கு பைசா செலவில்லாம சாமான் ஜெட்டெல்லாம் வாங்குறதுக்கு டவுனுக்கு உங்க ஜீப்லயே கூட்டிட்டு போய் உங்க ஜீப்லயே கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதனால இன்னைக்கு முறுக்கு சீடை தட்டையெல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சதும் முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். நான் முதல்ல இருந்த ஊர்ல என் கைப்பக்குவம் அவ்வளவு ருசியா இருக்கு, பிரமாதமா வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லி எல்லா கடைக்காரரும் போட்டி போட்டு என்கிட்ட தான் வாங்குவாங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்தா. முதல்ல நான் சாப்பிடுற குடு. அதுவும் சாப்பிட்டோம். இல்ல நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என் தங்கச்சி சாப்பிடும். ஐயா, என்னமோ பெரிய கைப்பக்குவம்னு சொன்னா ஒரே சிக்கு வடை உப்பு கறிக்குது. சும்மா விளையாட்டு பண்ணாதீங்க. என்ன விளையாட்டு பண்ணாத? ஏன் இந்த ஊருக்கு வந்து இப்பதான் புரியுது, இப்படி பலகாரம் பண்ணா எந்த ஊர்ல தான் இருக்க விடுவாங்க. இங்க பாருங்க, என்ன வேணாலும் கிண்டல் பண்ணுங்க, ஆனா என் தொழில மட்டும் கிண்டல் பண்ணாதீங்க, என்னால தாங்கிக்க முடியாது. உங்க அண்ணனுக்கு நாக்கு செத்து போச்சு, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. நீ சாப்பிட்ட ருசி சொல்லு. என்னமா உப்பு கறிக்குதா? இத பாரு, உங்க அண்ணன் மேல பாசமா இரு, அதுக்காக அடுத்தவங்கள மோசம் பண்ணாத. நான் என்ன பண்றது, இருக்கிறதானே சொல்ல முடியும். மாமா, ஒரு தொழில் செய்யும் போது குறுக்கால கூப்பிட்டுட்டு யாரா கூப்பிட்டது? நான் தான் மாமா. ஓ, நீதான் கூப்பிட்டியாமா? இன்னொருக்க வேண்டாம் கூப்பிட்டுக்க. என்ன? நான் முறுக்கு தட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு ருசி சொல்லு மாமா. ஐயோ வேண்டாமா, என்ன பிரகாரம் சாப்பிட்டா எனக்கு பின்னார புடிங்கிரு. உனக்கு ஆள்தானே வேணும், இந்த கூப்பிடுறேன் பாரு. டேய் ஆட்டாங்கல, என்ன இன்னைக்கு ஒரு சான்ஸ் வாடா. மசாலாவை தடவி எண்ணெயில முக்கி எடுத்தா எலுமிச்சாணியா இருந்தாலும் ஈஸியா திம்பா பாரு. எதையும் தாங்கும் இதயம், எதையும் திங்கும் வாயும் கொண்டவன் இவன் தான். இவன் கிட்ட கொடுங்க அரைப்பான். இதுதான் சீடையா? ஆமாண்டா பீட அரைக்க ஆரம்பிச்சான். இனிமே ஆயில் வெளிய வரும், லைனா உட்கார்ந்து புடிச்சிட்டு போங்க. ஆஹா, இந்த மாதிரி சீடைய என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. ரெண்டு பேருக்காகவே சத்தமா சொல்லு. இந்த மாதிரி சீடைய அதாங்க அரஞ்சன. மொத்தத்தையும் நீயே சாப்பிட்டு உத்தமம் எனக்கா, ரொம்ப தேங்க்ஸ். சும்மாவா சொன்னாங்க பழமொழி? எதுக்கோ செக்குக்கோ சிவலிங்கத்துக்கோ வித்தியாசம் தெரியாது. வணக்கங்க. வணக்கம். நான் ஒரு கல்யாண புரோக்கருங்க. செக்ரட்டரி உங்க வீட்ல இருந்து கூப்பிட்டு வந்துச்சா தகவல் வந்தது, அதான் வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? நான் ஒரு கல்யாண புரோக்கரு. இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வேணுமா பொண்ணு வேணுமான்ற விவரம் தெரிஞ்சுக்கணும், அதான் வந்திருக்கேன். இந்த வீட்டுல பெரிய மனுஷங்க யாராவது இருக்காங்களா? என்ன பார்த்தா பெரிய மனுஷனா தெரியலையா? அப்ப நாமளே பேசிடுவோம். பேசுறது இருக்கட்டும், இது என்ன கையில போட்டோம்? நான் கொஞ்சம் பிஸியான புரோக்கருங்க. என் கைவசம் ஏகப்பட்ட பொண்ணுங்க போட்டோ இருக்கு. இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கேனுங்க. இத பாருங்க. ஓ அப்படியா? அப்படி பார்த்தா இந்த வீட்டுல என்ன விட பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்காரு. நான் ஒண்ணு செய்யறேன், இந்த பொண்ணு போட்டோ பத்தியும் உங்களை பத்தியும் அவர்கிட்ட முத்தாப்பா 4 வாரத்தை சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறேன். அப்பதான் இது ஒர்க் அவுட் ஆகும். என்னண்ணே ஆனமலை சண்டை ஏவுமா? ஆமாண்டா. இப்படியே வெயிட் பண்ணா உங்க வால்யூமே வேஸ்ட் ஆயிரும். என்ன பண்ண சொல்ற? யூஸ் பண்ணும்னே. எப்படிடா? அண்ணே, நம்ம செக்கு வச்சிருக்கோம், அதுல கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் போட்டு ஆட்டினா தான் நல்ல காசு. ஆனா சமயத்துக்கு செக்கு சும்மா ஆடாம இருக்க கூடாதுன்னு வேப்பங்கொட்டையை போட்டு வேப்ப நாட்டமே. அது ஏன் ஆடாம செக்கு சும்மா இருக்குது, அதுல ஏதாவது போட்டு ஆட்டினா ஆதாயம் வருமேன்னு தான். கரெக்ட். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. வாசல்ல புரோக்கர் நிக்கிறான், நிறைய பொண்ணு போட்டு வச்சிருக்கான். பொண்ணுக்கு புரோக்கரா? ஆமா, கூப்பிட்டு ஒரு வெள்ளோட்டம் பாக்குறீங்களா? அரைஞ்சு பல்ல கட்டி போடுவேன். யாருக்கிட்ட என்ன பேசுற? வெள்ளோட்டமா? உன் லெவலுக்கு வேணா இது கரெக்டா இருக்கலாம், என் லெவலுக்கு கரெக்ட் இல்ல. அனாவசியமா எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிடாத. அண்ணே, நம்மளா தேடி போனா தானே தப்பு, அதுவா வந்திருக்கு. யோ இங்க வாயா. டேய் வேணாண்டா, எனக்கு சங்கோச்சமா இருக்குடா. அண்ணே, ஆரம்பத்துல தான் சங்கோஷப்படுவீங்க,
பேச ஆரம்பிச்சீங்க அப்ப சரளமா பெண்ணிருவீங்க. வாங்க வாங்க வாங்க. கும்பிடுறானுங்க. வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? நீ பாக்குற உத்தியோகத்துக்கு இது போதாத, உட்கார்றா. நேருக்கு நேரா சட்டு புட்டு பேசி முடிடா. ஏங்க போட்டோ எடுத்து காமிங்க. இந்த காட்டுறேன். இத பாருங்க, அம்சமா இருக்கு. சூப்பர். இது பட்டதாரி. ஓ, இதுக்கு பட்டமெல்லாம் கொடுக்குறாங்களா? இது மிதுன ராசி. ஏண்டா இதுக்கெல்லாம் ராசி பாப்பாங்களா? அத விடுங்க, இது ஜமீன் பரம்பரைங்க. ஓ, வாழ்ந்து கட்ட குடும்பம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். ஏங்க இடம் எப்படி? அவங்க இடத்துல வச்சுக்கலாமா இல்ல எங்க இடத்துல வச்சுக்கலாமா? இடத்த பத்தி என்னங்க இருக்கு? அத பொது இடத்துல கூட வச்சுக்கலாம். பொது இடத்துலயா? கொஞ்சம் குடிடா. மண்டையில முடிதா இல்ல மூளையுமா இல்ல? பொது இடத்துல வச்சுக்கிறதுக்கு இது என்ன அரசியல் மீட்டிங்கடா? எதை வச்சுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இத வச்சுதான் இத்தனை பொம்பளை போட்டோ கொடுத்துருக்க. நீ பொம்பளை புரோக்கர் தானே? நான் பொம்பளை புரோக்கரா? ஏன் உன் தம்பி பொம்பளை புரோக்கரா? நான் பொம்பளை புரோக்கரா? நான் கல்யாண புரோக்கரியா? என்னது கல்யாண புரோக்கர்? இதெல்லாம் சொல்லுங்கடா அவன். டேய் வேணாம், டேய் வேணாம், டேய் மரியா சொல்ல கேடா. அங்க பாரு, மாப்பிள்ளை கழுதை எப்படி ஓடுதுன்னு பாரு. டேய் நிறுத்து. என்னடா அது கோவில்ல கல்யாண மண்டபம் மாட்டு அலங்காரம் பண்ணிட்டு கழுதைக்கு மாலை போட்டு நிறுத்திருக்கீங்க? கழுதைக்கு தானே கல்யாணம். ஏன் நம்ம ஊர்ல மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அதுக்கு கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னாக்கா சோன்னு மழை பெய்யும்ன்றது நம்ம ஊர் ஐதீகம். அதுக்கு தான் ஒரு ஆம்பளை கழுதையும் பொம்பளை கழுதையும் புடிச்சிட்டு வந்தான். ஆதிவாசிங்க ஆரம்பிச்ச உடனே ஆம்பளை கழுதை அத்துட்டு ஓடிட்டு அதை பிடிச்சா 4 பேர் ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. கழுதை போற ஸ்பீட பார்த்தா அவனுக்கு பிடிச்சிட்டு வருவானோ கல்யாணம் நடக்குமோ? மழை பெய்யுமாங்கிறே சந்தேகமாக இருக்கு. இல்ல முகூர்த்தத்துக்கு என்ன எவ்வளவு நேரம்லாம் இருக்கு? 5 நிமிஷம் தானே இருக்கு. இப்ப நான் கழுதையோட வரமுடா. சரி ஒண்ணும் நேரத்தை பத்தி சொல்லியா? கழுதை நேரம் என்ன, உடம்பு முழுக்க ஒரே நேரம் தான். மூக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் வெளுப்பா இருக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பொண்ணுக்கு பாட தெரியுமா? கழுதை பொண்ணு வாயை திறந்து பிரிக்கா போட்டு பாட ஆரம்பிச்சதுன்னு வைய இந்த ஊருக்கே கேட்க. அப்புறம் அந்த சத்தத்தை நல்ல சகனம்னு வேற சொல்லுவாங்க. பொண்ணு பாடி முடிஞ்சு கடைசியில அப்படின்னு ஃபைனல் டச்சிங் ஒண்ணு கொடுக்கும் பாரு. நீ ரொம்ப குடுத்து வச்சோண்டா. சரி என்ன பொண்ணு பிறந்த ஜாதகத்தை பாத்தீங்களா? ருதுவான ஜாதகத்தை பாத்தீங்களா? கழுதை பிறந்தது ஆத்தங்கரை யோரமா, கழுதை ருதுவானது குடிச்சவத்துக்குள்ளயா. ஆனா ஒண்ணு, 2 பேருடைய முக பொறுத்து இருக்கு பாரு. உலகத்துல யாருக்குமே அமையாதான். உங்க 2 பேருக்கு அப்படி அமைஞ்சு. அப்படின்னா ஆமா ஆமா ஆமா. அப்புறம் என்ன கல்யாணம் முடிஞ்ச கையோட மத்ததுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல? மத்ததுக்குன்னா அதானே சாந்தி முகூர்த்தம். கழுது மேஜர் பாயிண்ட். அதை நான் யோசிக்காம விட்டுட்டேன். என்ன நீங்க கல்யாணங்கிறது சாந்தி முகூர்த்தத்தை சந்தோஷமா இருக்கிறது தானே? அது ஓகேடா. அது எங்க ஒண்ணு உதச்சிருமோன்னு பயமா இருக்கு. என்ன அந்த பொண்ணுக்கு தாம்பத்திய வழக்கு பிடிக்காதா? அது பிடிக்கும். ஆனா அதுக்கு ஒன்ன பிடிக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. கவலையே படாதீங்க, நான் தட்டி கொடுத்து சமாளிச்சிருவேன். இங்க பாருங்க, எண்ணி 10 மாசத்துல குட்டி போட வச்சிருவேன். என்னது குட்டியா? அதே இந்த குழந்தை குட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதை சொல்றேன். ராஜா, நீ கட்டிக்கு போற பொண்ண கண்ணை திறந்து பாருமா. எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்படாத கண்ணா, பாரு நல்லா. நீ மட்டும் என்ன மனுஷனா? கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யும்னு ஒரு ஐதீகம். கல்யாண நேரத்துல ஆம்பளை கழுதை ஓடி போச்சு. அதான் உன்ன புடிச்சிட்டு வந்து என்ன தாலி கட்டு. ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? தாலியர் மட்டும் தானே? அது மட்டும் தான். கழுதையை கஷ்டப்படுத்த நான் விரும்ப மாட்டேன். புண்ணாக்குல இருந்து இன்னும் என்னையே போலையா? இன்னும் 30 சுத்து ஆக்கிட்டமா. அண்ணன் தங்கச்சி 2 பேரும் வயிறு முட்டை வக்கனே உட்காந்து சாப்பிடுங்க. நான் புறப்படுறேன். இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணன் வந்துருவாரு. உன் அண்ணன் வரத்துக்கும் நான் போறதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, ஆக்கி போட்டு உங்க கையாலேயே பரிமாறி விட்டீங்கன்னா பூர்ணமா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல. அதோட நானே ஊட்டி விட்டா பரிபூர்ணமா இருக்காது. அப்படி செஞ்சா இன்னும் பூர்ணமோ பூர்ணம். ஓங்கி ஒண்ணு செவிட்டுல விட்டேனா பாரு. என்ன என் தங்கச்சி பார்த்து கை நீட்டுற? பின்ன வம்புக்கு வாய் எடுத்து நான் சும்மா இருப்பேனா? அண்ணே, இன்னைக்கு மத்தியான சமையல் நம்ம மிளகாக்காரமா கைங்கரியம் தான். அப்படியா? மாச சம்பளம் கரெக்டா பேசிட்டியா? என்னென்ன சொல்றீங்க? இன்னைக்கு சமையல் இவங்க தானே சொன்னீங்க. அப்படின்னா வேலைக்காரியா சேர்த்துட்டு அர்த்தம். அதனாலதான் மாச சம்பளம் எல்லாம் பேசிட்டியோ கேட்டேன். நீ கூப்பிட்டு வந்த பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். ஏமா, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுட்டா மாட்டு சாணத்துல ரவுண்ட் ரவுண்டா தட்டணுமே, தட்டி வைக்க சொன்னியா? எது இது? தட்டுற கை சாணி எல்லாம் தட்டாது. வேணும்னா ஆள 2 தட்டு. அப்ப தட்டிக்கோ. நீ சும்மா இரு மாமா. ஏய் மடிய காட்டு. மாப்ள, அட என்ன மடிய வைக்க சொல்ற? அது ஒரு விஷயம் இருக்கு மாமா. அட அதான் அப்படி போயிரலாம். அட சீ சும்மா இரு மாமா. ஏய் மடிய வைத்து காட்டு. யோ, விவரம் கெட்ட ஆளா இருக்கே. பக்கத்துல தங்கச்சி வச்சிட்டு என்ன பேச்சு பேசுற? ஏய், நான் ஒண்ணு தப்பா பேசல, நீதான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சில நேரத்துல சில வேலைக்காரங்க வீட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்க ஸ்பூனு வெள்ளி தட்டுன்னு அது இதுன்னு இடுப்புல சுத்திக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போயிருவாங்க. அதனாலதான் மடியை செக் பண்ணணும்னு சொல்றேன். அவுத்து காட்டு. இந்தா நல்ல பாரு. அம்மாவாசையில பிறந்த ஆள் போல இருக்கு. அதான் திருட்டு போதி ஒட்டிட்டு இருக்கு. தள்ளியா? ஸ்டாப். 2 ஸ்டெப் பேக். ஏன் மாப்ள, உடனே கொஞ்சம் முட்டிக்கால் வரைக்கும் காட்ட சொல்லு. அதெல்லாம் வேணாம் மாமா. அட நான் விளையாட்டுக்கு சொல்லப்பா. நம்ம கோல்சாமி வீட்டுல புதுசா ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தால, அவ வரும்போது கால்ல மேல இருந்து கீழே வரைக்கும் ரப்பர் பேண்டை சுத்திட்டு வந்துட்டான்.
வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வெள்ளி கரண்டி இன்னும் ஏகப்பட்ட ஜாமான்களை சொருவிட்டு போயிட்டான். போற வழியில கல்ல தடி கூட்டு குப்புற விழுந்து குத்துவளை குத்திருச்சு. குய்யோ முறையோன்னு கத்திருக்கா. அப்படியே அவளை அலாக்கா தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில படுக்க வச்சு. அதனால நான் சொல்றேன், செக் பண்ணா தரவா எல்லாத்தையும் செக் பண்ணு. எங்க பாப்போம். மாமா என்ன மாமா அதெல்லாம் வேண்டாம். என்ன மாப்பிள்ள நீ மட்டும் மடிய பாக்கும்போது என்ன வேண்டாங்கிறிய? உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம். அடச்சி, உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலை இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். உன்னை அப்புறம் வந்து பேசிக்கிறேன். அம்மா மறக்குதா, அந்த பொண்ணு கையில ஏகப்பட்ட வித்த வச்சிருக்கும் போல இருக்கு. அந்த கையில எதை பண்ணாலும் ருசியே தனி ருசிதான். காலம் பூரா இதை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு எந்த மகராசம் கொடுத்து வச்சிருக்கானோ தெரியல. போய் கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க, யாருக்குன்னு புரியும். மாமா இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. நல்லா இருக்கானே? பேரு சந்தோஷ். அதுவும் நல்லா இருக்கே. ஆனா கழுத்து பிடிச்ச மாதிரி இப்படி திரும்பி இருக்கானே. ஆமா அது போஸ் மாமா. ஓ போஸா? குடுக்கணும். இந்த ஊருக்குள்ள இவரை பத்தி 4 பேர்ட்ட விசாரிக்கணும். நீங்க இந்த வீதி வழியா போங்க, நான் இந்த வீதி வழியா போறேன். ஏப்பா நம்ம என்ன மாப்பிள்ளை தேடுறோமா இல்ல நாய் பிடிக்க போறோமா? ஆமா இவரை பத்தி என்ன? ஆமா இந்த போட்டோல இருக்கிறவர் தானே அங்க டிக்கெட்டில உட்கார்ந்திருக்காரு. ஆமாப்பா, புத்து ஒரு ஐடியா. நேரா அவன் முன்னாடி போய் உட்கார்ந்து அவன் ஆள் எப்படி, குணாதிசயம் எப்படி, அவன் தேருவானா தேர மாட்டான்னு பாத்துருவான். ஏமுத்து மாப்பிள்ள மூஞ்சி பார்த்தா ரொம்ப நேரமா எதையோ அடக்கி வச்சுட்டு அவஸ்தைப்படுற மாதிரி தெரியுது. நான் வேணா டீ கடையில் ஒரு சொம்புல சுடு தண்ணி வாங்கி கொடுக்குறேன். அப்படி வேலையோரமா போய் அந்த அடப்பை எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? சும்மா மாமா. ஓஹோ ஓஹோ ஓஹோ. என்ன மாமா அந்த ஆள் உழைப்ப நம்பாம அதிர்ஷ்டத்தை நம்பி சோம்பேறியா இருப்பார் போல இருக்கு. டவுன்ல சீட்டாட்ட கிளப்புக்கு இன்னைக்கு போறோமா? இந்த மாப்பிள்ள நமக்கு எந்த விதத்திலையும் சரிப்பட்டு வர மாட்டான். இவனை நம்பி நம்ம பொண்ணை கொடுத்தோம்னா அந்த பக்கம் இவன் சீட்டாடுவான், இந்த பக்கம் பொண்ணை டான்ஸ் ஆட விட்டுருவான். இவன் சரிப்பட்டு வருவான் நீ நினைக்க? அப்பனே விநாயகரே, பக்கத்துல நிக்கிறவங்கள எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் மனசை விட்டு பேசணும்னு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். மாமா நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. உள்ளூர் கோயிலுக்கு தங்கச்சி என்ன துணைக்கு கூட்டிட்டு வராது. உண்மையிலேயே தங்கச்சி தான் வர சொல்லிச்சா இல்ல கல்யாணம் ஆகாம காஞ்ச மாட மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்களே? கோயில்ல கலர் கலரா பொண்ணுங்களும் பொம்பளையும் போய்கிட்டு இருக்காங்க. அதை பாக்குறதுக்காக என்ன துணை கூட்டிட்டு வந்தீங்க? என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட? பொம்பளைங்க இப்படி வந்தா நான் வேட்டியை படிச்சுக்கிட்டு மலை மேல ஓடி போயிருவேன்ப்பா. நான் ஆஞ்சநேயர் பக்தன். தனியா இருக்கும்போது மட்டும் தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஒரு முக்கியமான விஷயம் கோயில்ல வச்சுதான் அண்ணன் கிட்ட பேசணும் கூட்டி வான்னு சொல்லுச்சு. என்ன உங்க அண்ணன் டவுனுக்கு போயிருக்காருன்னு சொன்ன, இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு? அதானே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னண்ணே திடீர்னு கோயில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மாமா சுண்டல் வாங்கி தரேன்னு சொல்லுச்சா? என்ன கிண்டலா? நீ தானே எங்க அண்ணனை கோயிலுக்கு கூட்டி வாங்கன்னு சொன்ன. நான் எங்க சொன்னேன்? கேட்டா நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்ல சொன்னேன். என்னது? எங்க அண்ணனை கோயிலுக்கு கூட்டி வாங்கன்னு சொன்னது இந்த 2 காதால கேட்டேன். ஏன் மாமா கோயில் வாசல்ல உட்கார்ந்து போய் சொல்றீங்க? என்னது? நானா போய் சொல்றேன்? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு எங்க அண்ணனை கோயில் கூட்டி வாங்கன்னு சொல்ல. அப்பனா உங்க 2 காது ஸ்பீக்கர் அவுட் ஆயிருக்கும். ஆமா என் 2 ஸ்பீக்கர் அவுட். நீ 4 ஸ்பீக்கரை வாங்கிட்டு தொங்குடு. சரி சரி, துணைக்கு தான் உன் அண்ணன் வந்தாச்சே, கூட நான் எதுக்கு? நீ கும்பிட்டு வா. நான் இருங்க இது புடிங்க. எதுக்கு புடிங்கள சொல்றேன். என்ன 108 எலுமிச்சம்பழம் வாங்கி அத மாலையா கோத்து சாமிக்கு சாத்தறதா நான் வேண்டிக்கிட்டேன். மறந்துட்டேன். நான் போய் மாலையை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். இல்ல இத கையில வச்சுக்கிட்டு எதுக்கு? நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா 108 எலுமிச்சம்பழம்ங்கிறதுனால மாலை சைஸ் பெருசாவும் கனமாவும் வேற இருக்கும். நான் ஒருத்தி எப்படி தூக்கிட்டு வர்றது? நீங்களும் கூட வாங்க. கேக்குற ஸ்பீக்கர் அவுட். சொன்ன பேச்சு கேளுவா. நான் தான் போய் சொன்னேன்னு சொன்னல. நீ உங்க அண்ணனை கூட்டிட்டு போ, நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஓரமா உட்கார்ந்து பேசிக்கிறேன். கந்தலாயிடும். நீ வா வா. என்ன மாலை வாங்கிட்டு வரேன்னு போய் மறைஞ்சு நிக்கிற? ஒரு விஷயம் இங்க வா. விஷயமா? என்ன? எங்க அண்ணனுக்கு அவங்க மேல ஒரு இதுன்னா? அதான் மாமா அதுன்னா எது? ஓ அப்படி ஒண்ணு இருக்கும். ஆனா ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எப்படியாவது எங்க அண்ணன் அதை சொல்லணும் தான் நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். அது அண்ணன், நீ தங்கச்சி, நான் மாமா. நல்ல ஃபேமிலி டிராமா. ஆமாமா, அங்க பாருங்க எவ்வளவு சுவாரஸ்யமா பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிற நெளிவு சுழிவு பார்த்தா முதல் தடவை பேசிக்கிற மாதிரி தெரியல.
நம்ம 2 பேருக்கு தெரியாமலே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மெகா சீரியல் ஓடிட்டு இருந்திருக்கு. இல்ல மாமா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா முதல்லயே எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிருப்பாரு. எனக்கு டைம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். இந்தாங்க உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்க. புறப்பட்டீங்களா? ஆமா. எவ்வளவு நேரம் ஆச்சு போய்? எனக்கும் சேர்த்து நீயே சாமி கும்பிடு. மாலை வாங்குறேன்னு போன மாலையே காணோம். அது மாலை இப்பதான் கோர்த்திட்டு இருக்காங்க. சரி, நான் புறப்படுறேன். என்னண்ணே மிளகாக்காரங்க கிட்ட ஏதோ சுவாரஸ்யமா பேசுற மாதிரி இருந்தது? நீங்க 2 பேரும் போயிட்டீங்க, எனக்கு பொழுது போல. அதான் நாங்க 2 பேரும் மனசுக்குள்ள இருக்கிறத ஆளுக்கு பரிமாறி. என்ன பரிமாறிட்டீங்க? முதல்ல அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டுமா? அது ஒண்ணுமில்ல, முறுக்கை எப்படி சுத்தணும், தட்டை எப்படி தட்டணும், சீடையை எப்படி உருட்டணும், எல்லா தொழிலும் சொல்லிட்டாங்க. சரிண்ணா, அவங்க மனசை தொட்டு ஏதோ சொன்னாங்களே? அது இல்லம்மா, மனசாட்சி எப்படி தொழில் பண்ணணும்னு சொன்னாங்க. சுத்தமா சொல்லிருக்காங்க, கரெக்டா சொன்னாங்க. சரி, அவங்க தான் அவங்க தொழிலை பத்தி சொன்னாங்க. நீங்களாவது உங்க மனசுல இருக்கிறத ஏதாவது கொட்டினீங்களா? நான் விட்டுருவேனா? அவங்க தொழிலை சொல்லும் போது நான் ஏன் தொழிலை பத்தி சொல்லாம இருப்பேனா? புரிஞ்சுக்கிட்டே செக்க சுத்தி எந்த அளவுக்கு எல்லை போடுறது, எப்படி எண்ணெயை ஆட்டுறது, எந்த பதத்துக்கு எடுக்கிறதுன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். ஆமா, கடைசியில புண்ணாக்குல பூந்தே பாருங்க. இந்த புண்ணாக்கு மேட்டர் இருக்குது பாரு, ஐடியா கொடுத்த இந்த புண்ணாக்கு சொல்ல என்ன ஆளா விடுங்கடா சாமி. ஆமா, அங்க நின்னு சீருட்டு குடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதான் மாப்பிள்ளையோட வீடு. அவர் சொந்தக்காரன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து பாருங்க. அவர் பேசுறதுல இருந்து பண்பாடு, நாகரிகம், வம்சாவளி வர குடும்ப கௌரவம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. கரெக்ட் மாப்பிள்ள. ஓ வணக்கம்ண்ணா, நான் ஊருக்கு புதுசு, திருவள்ளூருக்கு போற வழி தெரியல, சொல்றீங்களா? ஐயோ, சோறு கேட்கல வழி. அதான்யா, சோத்தாங்கை பக்கம் இப்படியே நேர போனா ஒரு குளம் வரும், தெப்ப குளம். அந்த தெப்ப குளத்தை சுத்தி பீச்சாங்கை பக்கம் போனீங்கன்னா அப்படியே இருங்கண்ணா. நாகரிக நோட்ஸ் தி பாயிண்ட். சரிங்கண்ணா, பீச்சங்கை பக்கம் போயிட்டோம். அப்படியே நேர போனா ஒரு பாலம் வரும். அந்த பாலத்துக்கு அடியில பூந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கண்ணா. பண்பாடு நோட்ஸ் தி பாயிண்ட். அடியில போயிட்டோம்னா அங்க ஒரு விநாயகர் கோயில் வரும். அங்க? ஆமாங்க. சரி வச்சுங்க. அந்த விநாயகர் கோயில் அப்படியே ஒரு சுத்தி நேர போனீங்கன்னா ஒரு சுடுகாடு வரும். அங்க போய் நீங்க விழுந்து எந்திரிச்சீங்கன்னா யார் அவரு? என்ன கட்டிட்டு இருக்க? திருவள்ளூர் போறதுக்கு வழி கேட்டாருமா? ஏண்டா, திருவள்ளூர் போறதுக்கு சுடுகாட்டுக்கு போறதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏயா, உனக்கு அறிவு இல்ல? அவன் தான் ஒரு கூறு கட்டவன், அவங்கிட்ட போய் வழி கட்டிட்டு இருக்க. ஏய், என்னைய பார்த்தா கூறு கட்டவன்ற? என்னடா, அவரை போய் சுடுகாட்டுல விழ சொல்றேன், நீ போய் விழுகிறதானே? என்னைய விழ சொல்ற? ஆமா, ஐயோ அப்பா, என்ன ஏண்டா அடிச்ச? என்ன அடிச்ச? எங்க அத்தை மேல கை வச்ச. இல்லடா, அட நில்லுடா. என் புருஷன் மேல கை வச்ச. எவ்வளவு தைரியமா என் புருஷன் மேல? விடு. ஐயோ, எங்க அக்கா மேல கை வச்ச. எங்க அண்ணன் மேல யாரா கை வைக்கிறது? முதல்ல ஒரு மாப்பிளை பார்த்துமே, அங்க மாப்பிளை மட்டும் தான் சரியில்லை, இங்க மாப்பிளையோட குடும்பமே சரியில்லை. வண்டியை ரிவர்ஸ்ல தூக்கு. என்னப்பா தூக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு? சத்தம் போட்ட ஒரே வீசல. நான் என்னன்னா லாஜிக் இல்லாம பேசுறீங்க. இவ்வளவு பெரிய அருவாளை பார்க்கும்போது சத்தம் தானா வருதுண்ணா. கொதிக்கிற தண்ணி மூஞ்சி ஊத்திட்டா. ஏய், எங்கேயாச்சும் போய் 2 உலக பிடிச்சு வந்து தூரம் வந்து கதை உடைச்சு அவளை வெளியே எடுத்து வாங்கடா. அது ஒண்ணு இல்ல மாப்பிள, நான் வாம பண்ணி சண்டைக்கு ரெடியா இருக்குள்ள நீங்க சண்டைக்கு முடிச்சிட்டீங்க. ஏய், மன்னிப்பு கேளுடா. ஏய், கேளுடா. கால்ல விழுடா. மன்னிச்சுக்குமா. என்னடா முறைக்கிற மாப்பிள? ராத்துல வீடு பூந்து ஒரு பொண்ணை கெடுக்க வந்திருக்கா, இவனை சும்மா விட்டுறதா? இவனுக்கு பல சீர்வரிசை எல்லாம் செஞ்சுதான் மாப்பிள அனுப்பணும். வேண்டாமா, சும்மா என்ன அப்படி? இவனை நான் சும்மா விடவே மாட்டேன். என்ன படுவா லுக்குற லுக்கு. மா, நீ கதை சாத்தி உள்ள தூங்க. மாப்பிள, நீ வா மாப்பிள. ஒரு புது பாயிண்ட் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன், அதை இப்ப கேட்டா? வேணாம், நானே பேசிக்கிறேன். நான் இப்பவே பேசணும், அது எனக்கு மறந்து போ. தர்மகர்த்தாவா பேசுறாங்கறாருல, நீ சும்மா கடை. அட கொடிகரை பே, நான் எடுத்து விட போற பாயிண்ட்ல அவனுக்கு பதில் சொல்ல முடியாம சிக்கிக்கிட்டு சீக்கி அடிக்க போறான் பாரு. அட, தலை இருக்கும்போது வாழலாமா? தர்மகர்த்தாவே பேசு. அப்ப நாட்டாம நாக்கு வடிக்கவா இருக்க? சரி விடுங்கப்பா, அந்த ஆள் வலிக்கிட்டு உள்ள இருந்து வெளியே என்னதான் வருதுன்னு பாத்துருவோம். நல்லா பாத்துக்கூடா ஐயா. ஏப்பா முத்து,
சின்ன மைனர் தான் தப்பான எண்ணத்தோட அந்த பொண்ணு வீட்டுக்கு ராத்திரி 2 மணிக்கு வந்தான். ஆனா சொல்லி வச்ச மாதிரி அதே ராத்திரி 2 மணிக்கு நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திய, அது எப்படி? வெளுமுத்து, அந்த நேரத்துல நீ எதுக்கு அங்க வந்த? இதுல இருந்து என்ன தெரியுது? உனக்கு அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒண்ணு இருக்குல்ல? அண்ணே, நான் பேசிக்கிறேன். நீ சொன்னது கரெக்டாயா? பாத்தா அவங்களே ஒத்துக்கிட்டான் பாருங்க. எங்க அண்ணனுக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒண்ணு இருக்கு. அப்படி போடு. ஏல பாயிண்டிகளே பேசப்படாதுன்னு சொன்னாலே அந்த மர்மம் முடிச்ச எப்படி ஆத்து பார்த்தா அந்த ஒண்ணு என்னம்மா? அவங்கதான் எனக்கு அண்ணியா வரப்போறாங்க. அண்ணினா சொல்லு. ஆமா. ஓஹோ, அந்த அளவுக்குன்னா அவளே தனியா விட்டு வைக்கணும். உங்க வீட்டுல விட்டு வச்சிட வேண்டியதானே? அத நானா செஞ்சிருந்தா நீங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிருப்பீங்க. இப்ப ஊர் அறிய உங்க வாயிலேயே வந்துருச்சுல்ல, இப்ப கூட்டிட்டு போறேன். வாங்க அண்ணி. நீயா அந்த பொண்ண வீட்டுக்கு கூட்டு போன அனுப்பி வச்சுக்கடா. எதிர்பாராத திருப்பத்தை உண்டாக்கிட்டியடா. எல்லாரும் வாயிலையும் அநியாயமா மண்ணெள்ளி போட்ட இவனை சும்மா உள்ளாமையா? எவனாவது இனிமேல் சாராய கல்யாணம் அடிப்பானே. உனக்கு எந்த அளவுக்கு துளிர் விட்டு இருந்தா அங்கேயே வந்து கேள்வி கேட்க. உங்க அப்ப சேர்த்து வச்ச காசுல நான் குடிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிப்பேன். இனிமே கிளம்ப கவரே சொல்லி அப்பல வேண்டாம். இது புருஷன் முன்னாடி தகராறு. 3வது மனுஷங்க நம்ம உள்ள போனோம்னா இன்னும் வருஷமாயிடும். ஆமா, நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏன்பா, எவனோ ஒரு டப்பா தரைய நடக்கவே முடியுது. இவன் போய் என்ன பண்ண போறான்? கட்டின பொண்டாட்டிய இத்தனை பேர் மத்தியில இப்படியா அசிங்கப்படுத்துறது? நீ இவள வச்சிருக்கிறியா? சொல்லியா, இவள வச்சிருக்கிறியா? இவங்க வயசு என்ன, என் வயசு என்ன? வயசெல்லாம் இருக்கட்டையா. புருஷன் பொண்டாட்டி சண்டையில நடுவுல வந்து கேள்வி கேட்கறல்ல, அப்ப நீ இவள வச்சிருக்கிறன்னு அர்த்தம். தப்புதான்ப்பா, நான் கேட்டது தப்புதான். பாத்தியா மாப்பிள, ஒரு முத்தலான ஆள் போறதுக்கே இவ்வளவு அசிங்கமா கேக்குறான். நீ வாரிப முறுக்கோடு இருக்க. இப்ப நீ போனேன்னு வையி, அவனுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை கொழுக்கு முழுக்குன்னு இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நீ தான் தகப்பன்னு உன் தலையில கட்டிருக்காங்க. இந்த கொடுமையெல்லாம் பதில் சும்மா இருக்க சொல்றீங்களா? ஆனா இந்த கருமத்தை எல்லாம் பார்க்க வேண்டாம். நான் அவளை வச்சிருக்கேன்டா. மாப்பிள, டர்னிங் பாயிண்ட். யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. என்னைய நான் வச்சிருக்கேன்னு சொல்றேன். கொஞ்சம் நேரம் பேசாம இருங்க. நான் இவளை வச்சிருக்கேன்டா. இத்தனை பேரு முன்னாடி என் பொண்டாட்டிய வச்சிருக்கேன்னு நான் சொன்னேன். ஆமாண்டா, வச்சிருக்கேன். என்ன ஆயுதத்துல நீ கில்லாடியா? ஓடுற உன் கை மட்டும் தான் கத்தி கப்பா பிடிக்கும். என் கையை நான் பூ பறிக்கணும்னு நினைச்சியா? இப்ப நான் குத்துறேன்டா. வேண்டாம், என் புருஷனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவரை விட்டுருங்கயா, விட்டுடுங்க. பாத்தியா, சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா அவன் உசுருக்கு ஒரு ஆபத்துன்னா ஒண்ணு பெத்தவ வருவா, இல்ல கட்டின பொண்டாட்டி மட்டும்தான் வருவா. டேய், கோயில் கர்ப்பகிரகத்துல இருக்கிற சாமி இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் கண் கூட தெரியலடா. ஆனா பெண்ணுங்கிறவ நம்ம கண்ணு முன்னால நடமாடுற சாமிடா. ஐயா, என் புருஷன் போதையில இருக்கும் போதே தப்பு தண்டவா நடந்துக்குவாரு. மத்தபடி அவர் ரொம்ப நல்ல மனுஷையா, அவரை விட்டுடுங்க ஐயா. இது உன் கையில கால நினைச்சுக்கோ. நான் ஒரு வார்த்தைக்காக கூட இப்படி பேசிருக்க கூடாது. ஆனா உரைக்கிற மாதிரி சுருக்குன்னு பேசினாதான் உன் புருஷனுக்கு உணர்த்த முடியும்னு பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருமா? போயா ஆமா, நம்மளை எல்லாம் 10 மாசம் சுமக்கிற பெண்களை சாமிக்கு சமமா நினைக்கிறாரு பாருங்க. என் தங்கச்சிக்கு இவர்தான் சரியான மாப்பிள்ள. அண்ணா,
என்ன புரோக்கரு? சாமான் வாங்கலான்னு வந்தேன். வந்த இடத்துல ஒரு 300 ரூபாய் பத்தல. என்னடா பண்றதுன்னு தயங்கின்னு இருந்தேன். நல்ல வேலை நீங்க கண்ணுல பட்டீங்க. கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணா. இல்லடா, நீ கல்யாண புரோக்கர் தான்? ஆமாங்க. அந்த மோட்டார் பைக்ல ஏறி போறாரு, அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்க. ஏன்? நான் பண்ணிக்கலான்னு தான். அவன் கேக்குறான் பாரு ஒரு கேள்வி. இந்த பாருங்க, நான் என் தங்கச்சிக்கு மாப்பிளை பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப போனவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாணிக்க மரத்துல செக்காட்டர் முத்து நிறுத்தப்பா. செக் என்னமோ ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி, அது ஒரு 2000 பேர் வேலை செய்யற மாதிரி, எங்க போனாலும் செக்க முன்னாடி போடுறியா? ஏன் முத்து வீடுனா தெரியாதா? என் தங்கச்சிக்கா நான் 30 சவரன் நகை போடுறேன். கல்யாணம் மொத்த செலவு நானே ஏத்துக்கிறேன். அவரை வந்து என் வீட்டுல பொண்ணு பார்க்க சொல்லுங்க. உன்னோட போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? நான் ஒரு ஜோலியா வந்து நானும் என் தங்கச்சி சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்கு. கொடுங்க. இது போதுமா? போதும். ஆஹா, பொண்ணு சூப்பரா இருக்கு. பொண்ணு சூப்பரா இருக்குன்னு நீ ஸ்டைல் பண்ணாதடா. அதுக்கு அவங்ககிட்ட போட்டோ கொடுத்தோம். அந்த மோட்டார் சைக்கிள் போறாரு, அவர்கிட்ட போட்டோவை காட்டி பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணு. என்னண்ணே, அன்னைக்கு அந்த சின்ன மனிதர் ஒம்பு பண்ணாருன்னு உங்க மாப்பிள்ள அடிச்சு உதைச்சு அவனுக்கு மொட்டை போட்டு பச்சை குத்தி விட்டாரு. அதுக்கு மெயின் ஐடியா கொடுத்தது நீங்க தானே? ஆமாண்டா, மாப்பிள்ள அடிச்சு உதைச்சு அதோட விட்டுலான்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் இவனை இப்படியே விடக்கூடாது, மொட்டை அடிச்சு நெத்தியில பொம்பளை பொறுக்கின்னு பச்சையை குத்தி விடணும். அப்பதான் இந்த மாதிரி காரியத்தை நாளைக்கு ஊருக்குள்ள எவனும் பண்ண மாட்டான்னு நானே போய் பார்பர் அடிச்சிட்டு வந்து, நானே கிட்ட நின்று, நானே அவன் தலையில தண்ணியை தெளிச்சு மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் நானே என் கையால பச்சை குத்தி விட்டேன்டா. அப்போ எல்லா ஏற்பாடு நீங்க தான். முழுக்க நானே 100%. இதை யாரும் பங்கு போட முடியாது. ரொம்ப சந்தோஷம். இங்க வாடா. யாரடா கூப்பிடுற? டேய், உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். டேய், நீ இந்த மொட்டை அடிச்ச பார்பர் இல்ல? ஏன் அழுதுட்டு நிக்கிற? டேய் காட்டுறா. எதை காட்ட சொல்ற? கைய காட்டுறா. என்னடா 5 பேர் நல்லா தான் இருந்து, என்ன திடீர்னு பாபா முத்திரை காட்டுறானே? மொட்டை அடிச்ச மறவனால அந்த மைனரு இவனை தூக்கிட்டு போய் எனக்காடா மொட்டை அடிச்சான்னு 2 விரல வெட்டி விட்டான். நிஜமாடா? ஏய் நீ போ. அண்ணே, இவன் சாதாரண அம்பு. இவனுக்கே 2 விரல வெட்டி விட்டான்னா மாஸ்டர் பிளானிங்கே நீங்க தான். உங்களுக்கு எதை வெட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் கையை காட்டுற? இல்லனே, கையை வெட்டுவானா காலை வெட்டுவானா தெரியல. என்னடா லுக் விடுற? லுக். ஏண்டா, இந்த மொட்டை விஷயத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். ரொம்ப அவசரப்பட்டீங்க. ஊழ்வினை அனுப்பிச்சு தானே தெரியணும். ஆனா வெட்டுறது என்னப்பா செட்டியார் பத்திக்கு நல்லபடியா தான் ஆபரேஷன் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. நேத்தி நல்லா தானே இருக்கு. செட்டியார் தான் டவுனுக்கு போயிட்டு வரையில லாரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். ஐயோ, என்னப்பா அது? நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு சோதனையா? சரியான சபரி முடி இதாண்டா. அண்ணே, உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை காட்ட போறேன். இங்க பாருடா, இதுவும் இன்ப அதிர்ச்சி தான்டா. அது கண்குள்ளா காட்சினே. யாரும் பாத்ரூம்ல குளிக்கும் போது எட்டி பாத்தியா? ஆமாண்ணே, குளிச்சிட்டு அப்படியே வராங்கண்ணே. அடம் கொன்னியா? எங்கடா? அப்படி டக்குன்னு பார்க்க முடியாதுண்ணே. அப்படி 2 கண்ணு மூடிக்கிட்டு அப்படியே வலது பக்கம் பாத்துக்கிட்டு கையை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும். முத ஒரு கண்ணுல பாருங்க, அப்புறம் 2 கண்ணுல பாருங்கண்ணே. பாக்கட்டுமா? பாரு. முடிட்டீங்களா? இறங்குங்க. அப்படியே அப்படியே ஒரு கண்ணுல பாருங்க. இன்னும் ஊட மாட்டேன்டா. அட மொட்டை வீச்சிரோட வரது இன்ப அதிர்ச்சி. டேய், தங்கச்சி பார்க்கும்போது அம்சமா இருக்குல்ல? ஆமா, உங்களை கூப்பிடுறாங்க. இந்த வர என்ன நாரதே? கல்யாண வீடு இருந்தா கண்ட வாட வரத்தான் செய்ய. இவெல்லாம் மல்லிகை பூ வச்சிருக்காது வாட தானே? ஆமா, என்ன நக்கிட்டு இருக்க? பழனி பஞ்சாமிரதம் நக்கிட்டு இருக்க. நீ கொஞ்சம் நக்கிறியா?
என்னண்ணே? டேய் முன்னெல்லாம் இப்படி கட் பண்ணி இப்படி ஓபன் பண்ணா ஆனமலை பஸ் ஸ்டாண்ட்ல வருவாளே ஒருத்தி, அவதான் என் கனவுல வருவா. இப்போ இந்த மொட்டை அடிச்சு பச்சை குத்தி விட்டல, அவன் அடிக்கடி வந்து பயமுறுத்துறாங்க. எத்தனை நாளைக்கு அவனுக்கு பயந்து வந்து சாமிங்க? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்க. கரெக்டா? முடிவு கட்டுறேன். நீ கேட்டது கரெக்டான கேள்விதான். இந்த மொட்டை இருக்கானே, அவனை நீ நேர்ல பாத்திருக்கியா? நல்லா கரு கரு கருன்னு சென பண்ணி மாதிரி இருப்பான். இவனே பண்ணி மாதிரி இருக்கானே, அப்புறம் இவங்க அம்மா பண்ணி எப்படி இருக்கும், இவங்க அப்பா பண்ணி எப்படி இருக்கும், இவங்க தாத்தா பண்ணி எப்படி இருக்கும், தாத்தனுக்கு தாத்தா பண்ணி 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 எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாரு. டே சாதாரண நேரத்துல தான் நான் அவனை பார்த்தா பயந்துடுறேன். ஆனா ஒரு ஆப்போ ஃபுல்லோ உள்ள ஏத்திட்டேன்னு வைய, எனக்குள்ள ஒரு மிருகம் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அது டடார்னு வெளியே வந்து ஒரு வீச்சருவாளை எடுத்துட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் ஆடா வெளியேன்னு கூப்பிடுவேன். அவன் வந்தான், டேய் உன்னை தலைய மட்டும் மொட்டை அடிச்சிட கூடாதா, உன் தலையவே சீவி இருக்கும்னு அந்த வீச்சருவாள்ல சீவம்பார் அவன் தலையே. மாட்டா டாய். சார் ஒரு நிமிஷம். என்ன இந்த ஆளு என் பாயிட்டு வந்து 100 ரூபாய் பிப்பாயிட்டு அடிச்சிட்டா சார். என்னது பிட் பாக்கெட்டா? நான் 100 ரூபாய் எங்க அடிச்சேன்? கரெக்ட் சார், தப்பா சொல்ற. நான் 200 ரூபாய் அடிச்சேன். என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போங்க சார். டேய் மொட்டை என்னடா லுக்குற லுக்கு 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 என்னடா மேல ஸ்டாண்ட் அப். சும்மா டிரைவர் பையா இறங்கியா சார். சட்ட விடுங்க சார். பேசாத நடையா சார். காரை பிடிக்க கிழிஞ்சு போயிடு சார். நான் திருட இல்ல சார். பேசாத புலி. ஐயோமா 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 ஐயோமா. எஸ்கூஸ் மீ, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் உண்மையான பிப்பாயிட் கிடையாது. இது எப்படா சொல்றது? குனி வச்சு 5 குத்து குத்துனதுக்கு அப்புறமா ஆள்கிட்ட இருந்து காப்பாத்ததான் அப்படி போய் சொன்னேன். என்னது பொய் சொன்னியா? ஆமா சும்மா ஆமா சும்மா. உங்க 2 பேத்துக்கு வெக்கா மான சூடு சொல்ற எதுவுமே இல்லடா சார். என்னங்க சார் இவர் இன்ஸ்பெக்டர் இவர் கான்ஸ்டபிள் இவங்கள போய் திட்டுறீங்க? யாரு இவங்களா? வெத்து வெட்டு பசங்க சார். டிராமாவுக்கு Dress வாங்கிட்டு போய் 1 வாரம் ஆச்சு, கொடுக்கவே இல்ல சார். வாங்கடா போலாம். ஏண்டா என்னமோ ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர் மாதிரி என்ன குனி வச்சு அந்த குத்து குத்துனியடா. சும்மா லுலுலுலா. மாமா கமான் 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 கமான். தெரியுமா மாமா? செக்காட்டுறதை நிறுத்துங்க. உன்னை யாரு சொல்ல உங்கள வர சொன்னது? நீ என் தாய் மாமா, உன்னை கட்டிட்டு போற வேணா சொல்லிட்டா வருவா. வெட்டிக்கிற போறியா? நீயே முடிவு பண்ண. அப்படியே என் பர்சனாலிட்டியே என்னை கனவுல கூட நீ நினைச்சு பார்க்க கூடாது. டேய் உன் ரேஞ்சுக்கு இது ரொம்ப பெரிய வார்த்தைடா. மாமா நான் வயசுக்கு வந்ததுல இருந்து உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். தம்பி கட்டிக்கிட்டா உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறா, இல்லன்னா யாரையாவது குடிச்சு செத்துருவேங்கிறா. ஏதாவதுன்னா பிராண்டி விஸ்கியா? இல்லங்க விஷம். ஆடா அதெல்லாம் ஓல்ட் டைப்மா. சைனடி வாங்கி ஆத்தாடு வாங்கி சப்பிட்டு செத்து போயிருங்க. இது பாருங்க, உங்களை பார்த்தா நல்லவரா இருக்கு. அதான் நான் கட்டிடுறேங்கிறேன். வா. ஐயோ ஏங்க? சார் நீயாவது கட்டிக்க. இல்லங்க. அட தாலியை கையில வச்சிட்டு ரொம்ப நேரம் இருக்க கூடாது. எவ்வளவு கட்டிங்க. ஐயோ ஏங்க, என் பொண்ணு அவர் மேல உயிரையே வச்சிருக்காங்க. அட அதான் அவன் கட்டிக்க மாட்டேங்கறானே. ஒண்ணு பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போ, இல்லனா செக்கர புடிச்சு தள்ளி விட்டு போ. அண்ணே முடிவா சொல்றேன், ஏன் கறந்து கொண்டு இவளை கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்ப மாமா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போன தடவை இந்த மாமா ஊருக்கு திருவிழாக்காக வந்திருந்தாருல்ல, அப்ப பல்லாங்குழி ஆடலான்னு ரூம்குள்ள கூட்டு போய் இவர் என்ன பண்ணாரு அங்க போய் சொல்லுவோம். டேய் பல்லாங்குழி கேஸ் பெரிய கேஸ். மாட்டினா ஆயுள் தண்டனை. நிஜமா சொல்றீங்க? ஆமா தாலி கட்டு. அப்படியே ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. ஆசீர்வாதம் நான் பண்ணணும். டேய் யானமல பஸ் ஸ்டாண்ட் பாவ உன்னை சும்மாவே விடாது. அப்படின்னா உங்க ட்ரீம் கேர்ள் இதானா? எஸ்ரா கட்ரா. எங்கடா வேற நேரத்துல வெளிய போற? அண்ணே ஒரே வேர்வையா இருக்கு, முகத்தளம்பிட்டு அப்படி பிரஸ்ஸா வரேன். டேய் வேலைன்னு ஒண்ணு செஞ்சா வேர்வை வரத்தான் செய்யும். நம்ம மாதிரி பாட்டாளிகளுக்கெல்லாம் வேர்வை தாண்டா பெரிய சொத்து. இப்ப நீ இந்த வேர்வையை துடைக்கிறதுனால உன் முகத்துல இருக்கிற அசிங்கம் மாறிட போகுதா? டேய் திரும்பி சொல்லு, மாறிட போகுதா? மாறாதல்ல. போடா போடா போய் வேலை பாடுற. மாமா சாயங்காலம் வேலை முடிஞ்சு வரும்போது 3 கிலோ அல்வா வாங்கிட்டு வாங்க மாமா. போதுமாடா? என்ன மாமா இப்படி முத்து முத்தா வேத்து போயிருக்கு? ஆமா தூத்துக்குடி முத்து நூல் எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்னா கோர்த்து கழுத்துல கட்டிக்க. உங்க முகத்துல இருக்கிறதுனால இந்த வேர்வைக்கே ஒரு தனி அழகுதான் மாமா. இந்த ரோஜாப்பூ மேல பனித்துளி இருக்கிற மாதிரி. கணக்குங்க இப்படித்தான் நெருங்கின சொந்தக்காரங்க நேரம் கழிச்சு வரதா? சித்தப்பா
எவர்சல் பிளேட் ஒரு டஜன்ல ரெண்டா காணா. யாரோ திருடிட்டாங்க. டேபிள்ல எடுத்து வச்சு 1 நிமிஷம் தான் ஆகுது. அப்படின்னா பிளேட்டை திருடணும் இந்த மண்டபத்துக்குள்ள தான் இருக்கணும். எல்லாரையும் செக் பண்ணணும். டேய் கதவு மூடு. வேண்டாம் மாப்பிள, கல்யாணத்துக்கு வந்தவங்களை எல்லாம் செக் பண்றது அவ்வளவு நல்லா என்ன நல்லா இல்ல? நல்லா தான் இல்ல. அதுக்காக அவனை விட்டுற முடியுமா? இப்ப அவனை புடிச்சு இந்த கூட்டத்துக்கு முன்னால மான மரியாதையில கெடுத்தாத்தான் நாளைக்கு இன்னொரு இடத்துல இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். எதுக்கு நான் இன்னொரு முறை போய் நல்லா தேடி பார்த்துட்டு போங்க. என்ன இப்படி எல்லாத்தையும் செக் பண்ண சொல்றீங்களே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோவிச்சு கல்யாணம் என்ன பண்ண அந்த பழி உங்களையில சேரும். ஆமாண்டா, இப்ப என்ன பண்றது? என்ன திருட்டு போன தட்டை கண்டுபிடிக்க ஒரு கௌரவமான ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? அதை கொடுங்க. மாப்பிள, எவர்சிலர் தட்டு காணா போனது உண்மைதான். ஆனா அதுக்காக யாரையும் செக் பண்ண வேண்டாம்னு என் பொண்ணு சொல்றான். இல்லம்மா, தட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வேற ஐடியா பண்ணிருக்கேன். வேணாங்க, என் கல்யாணம் அதுமா இப்படி நடக்கிறது எனக்கு என்னமோ விஷ பரீட்சையா தோணுது. நோ, அது எந்த பரீட்சையா இருந்தாலும் அதுல நான் ஸ்கோர் பண்ணி ஃபைனல் டச் கொடுக்காம விட மாட்டேன். நீ கல்யாணம் பொண்ணு கொண்டு வந்து ரூம்குள்ள போய் கிட. டேய் வாத்திய கோஷ்டி, கொஞ்ச நேரம் ஸ்டாப்புங்கடா. மகாஜனங்களே, மகாஜனங்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு மேட்டர் ஓபன் பண்ண போறேன். இந்த கல்யாண வீட்டுல எவனோ ஒருத்தர் 2 சில்வர் பிளேட்டை திருடிட்டான். அது சாதாரண பிளேட் தான் விட்டுலான்னு நான் சொன்னேன். ஆனா இந்த பெரிய மனுஷன் விட மாட்டேங்கிறான். அதனால அந்த இருக்க பூஜை ரூம் அது இந்த ஆளோட தான். நான் 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன். இந்த 2 நிமிஷம் கேப்ல எவன் தட்டை திருடினானோ அவன் அந்த ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிட்டு வந்தீங்க நின்னா உங்களுக்கு கௌரவம். இல்ல மக்களை நாரி போயிடும். நாரி. 2 நிமிஷம் கேப் இருட்டு, திருடினவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. லைட் ஆஃப். ஏண்டா, அந்த ரூம் பக்கம் யாராவது போற மாதிரி தெரியுதா? யாரும் நடந்து போற மாதிரி சத்தம் கேக்கு. கதவு திறக்கிற மாதிரியா இருக்கு. மறுபடியும் கதவை சத்திட்டு வர்ற மாதிரியா இருக்கு. எப்படி நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆகி போச்சுல? இது உங்க ஐடியாவா? ஐடியா கொடுத்தவன்ட்ட கூச்சம்னா சொல்றீங்களே. சரிடா, 2 நிமிஷம் ஆச்சான்னு பாரு. ஆச்சுண்ணே. லைட் ஆன். 100% ஓகே. நேரா ரூமுக்கு போங்க, தட்டு இருக்க எடுத்துட்டு வாங்க. பரவாயில்லங்க, நல்ல ஐடியா பண்ணி கல்யாணம் நின்னு போகாம எல்லாருடைய கௌரவத்தையும் காப்பாத்து. இதெல்லாம் நமக்கு சர்வ சாதாரண சப்ப மேட்ரு. ஏண்டா, சாதாரண எவர்சில்வர் தட்டு போனா போகட்டு விட்டுறலான்னு சொன்னேன். ஆனா நீ 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ண வச்சு இப்ப என் பூஜை ரூம்ல வச்சிருந்த இவ்வளவு பெரிய வெள்ளி குத்து விளக்கு 2 எவ்வளவு திருடிட்டு போயிட்டான்டா. போனா போட்டுமா, 2 குத்து விளக்கு தாமா. இல்லப்பா, உங்க குடும்ப விளக்கு அணைச்சிட்டாங்கப்பா. நீ வேற 2 விளக்கு தனியா வச்சிருந்தியா? வாய மூடியா. நீ லைட் ஆஃப் பண்ண சொன்ன அந்த 2 நிமிஷம் கேப்ல எவனோ ஒருத்தன் வந்து எனக்கு எடுத்துட்டா. கிண்டர்ஸ் ரெக்கார்ட். என்னங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்கி பிடிப்பீங்கன்னு நினைச்சேன். ஒரு காலத்துல வேணா என் கனவு கன்னியா இருந்துக்கலாம். இப்ப இன்னொருத்தருடைய சம்சாரம் உன்னை தொட்டதே பாவம். நான் வேணும் தானே உங்க மேல விழுந்தேன். எதுக்கு? அப்பதான் உங்களுக்கு மலரும் நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். மலராவது நினைவாவது அதெல்லாம் மொட்டா இருக்கும் போதே கருகி கருமாந்திரமா போச்சுமா? இல்லண்ணே, என்ன இவ கூட இரவும் பகலும் கொஞ்சம் குழாவி சந்தோஷமா இருக்கணும். அதை என் கண்ணால பார்த்து ரசிக்கணும். நீ என்ன புருஷனா இல்ல புரோக்கராடா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இவ்வளவு நாள் இவ கூட ஆண்டு அனுபவிச்சுட்டு செகண்ட் ஹேண்ட் ஆனு என்கிட்ட தள்ளி விடுறிய. இவ என்ன கண்டமுட்டு பஸ்ஸா இல்ல கண்டு போற புல் ஹவுஸ்ரா? சொல்ற ஆப்ட் ஹவுஸ் இல்லண்ணே. என்ன நொல்ல? நான் தாய்க்கு தலைமகன், எச்சில் பாறை கூட குடித்தவன் அல்ல. இப்ப கூட நீங்க தாய்க்கு தலைமகன் தான். இங்க வரைக்கும் பிரஸ் நிக்குது. என்ன பிரஸ்? இப்பதான் லாண்டில இருந்து புடிக்கிட்டு வந்தியா? கைவிடாத ரோஜா அண்ணே. உன் முன்னாடி அப்படி எல்லாம் சொன்னா அடிச்சு போய். ஐயோ அபச்சாரம் அபச்சாரம். என்னடா அபச்சாரம்? அண்ணா இவ என் பொண்டாட்டில என்ன கொழுந்தியா? அப்ப உன் பொண்டாட்டி எங்கடா? இங்க பாருங்க சுந்தரி. எட்ட பிறவின இவ சின்ன வயசுல காணா போயிட்டா, இப்பதான் கிடைச்சா. ஆமாங்க, ஆனமலை பஸ் ஸ்டாப்ல நீங்க தாங்கி பிடிச்சது என்னதான். அன்னையில இருந்து உங்களுக்காகவே எங்கிட்டு இருக்கேன். அண்ணே, இவளை பார்த்ததுமே உங்க ரொம்ப நாள் கனவை நினைவாக்கணும் தான் இவளை இங்க கூட்டி வந்தேன். நீங்களே கட்டிக்கங்க. ஆமாங்க. Don't touch, one step back. இங்க பாருடா, சாதாரணமா ஒரு வீட்டுல அண்ணன் தம்பிக்கு தாரன்னு ஒரே மாதிரி செருப்பு வாங்கி கொடுத்து 4 நாள் போட்டதுக்கு அப்புறம் திடீர்னு மாத்தி போட்டாருன்னு வையி, ஒருத்தங்கால் செருப்பு இன்னொருத்தருக்கு சேராது. ஓ, சாதாரணமா ஒரு செருப்புக்கே இவ்வளவு பிரச்சனைன்னா கம் டு த பாயிண்ட். திஸ் இஸ் லைஃப். ஒரே மாதிரி பொண்ணுங்களை 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வீட்டுல குடியிருந்தோம்னு வையி, ஏதாவது குழப்பம் வந்தா முதல்ல வீடு நாரி போயிடும், அப்புறம் ஜெனரேஷனே மாறி போயிடும். அதனால இதையும் கல்யாணம் பண்ணிட்டு நீ ஏன் சந்தோஷமா இருறா. இவனுக்கு வந்த வாழ்வ பாடுறா. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க.